தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கரும்புகையுடன் கூடிய தீ 100 அடிக்கு மேல் எழும்பி கொழுந்துவிட்டு எரிந்தது. குடியிருப்பு பகுதியில் உள்ள கடையில் ஏற்பட்ட தீயால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், தீ அணைக்கும் பணி எந்த அளவில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு? வணக்கம் சியம். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் பழந்தெருவில் ராஜ்குமார் என்பவர் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார் பல வருஷமா. இந்த கடைக்கு அருகே நாகநாத சுவாமி கோவில், அதாவது ராகு கோயில் என்று போற்றப்படுகிற நாகநாத சுவாமி கோயிலுக்கும் தென்புறத்திலும் திருமண மண்டபம், தங்கு விடுதி, அதே போன்று அதிக குடியிருப்பு நிறைந்த பகுதியில் இந்த கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் இன்று காலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இது தீ விபத்து ஏற்பட்டு இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கியதும் கரும்புகை வானு உயரத்துக்கு எழும்பி, அதாவது 100 அடிக்கு மேல் கரும்புகையுடன் தீ கொழுந்து விட்டு எரிந்ததால் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருந்தவங்க எல்லாம் பதறி அடித்து கொண்டு ரோட்டுக்கு ஓடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த கும்பகோணம் தீயணைப்பு படையினர் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீ அணைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.